வெல்கம் டு ஜாலி டே vlogs. நீ சொல்ல மாட்டியா? ஏன் எல்லா வாட்டியும் நாங்கள் மட்டும்தான் சொல்லணுமா? ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தீவுத்திடல் ஐலண்ட் கிரவுண்ட். இங்கே வந்து நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம்னா அவதார் ஷோன்னு சொல்லிட்டு ஃபேமஸாக ரீல்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் பார்த்தோன்னே அது ஆளாளுக்கு அங்கே போயிட்டு அவதாரோட சண்டை போட்டுருக்காங்க. நம்மளும் ஒரு அவதார் தானே போய் பார்த்துருவோம் குடும்பத்தை சொல்லி கிளம்பி வந்துட்டோம். ஆக்சுவலி போன வாட்டி என்ன ஆச்சுன்னா போன மாதமே நாங்கள் போக வேண்டியது. ஆனால் அந்த மாதம் வந்து எங்களுக்கு லேட்டாக தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டே தெரிஞ்சது. கிளம்பிட்டோம் வீட்டில் இருந்து இந்த இடத்துக்கு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தா டேட்டு மாற்றி வச்சுட்டுக்கிறாங்க. நம்ம நாங்கள் கிளம்பிட்டோம். தான் அந்த இன்ஸ்டாவில் பார்த்தா முன்னாடி நாளே முடிஞ்சிடுச்சு. அப்புறம் சரின்னு சோகமாகி சரி வெக்ஸாகி உட்காந்துருக்கும் போது இப்போ திருப்பி பார்த்தா திருப்பி இங்கே வந்துருக்கு. ஸோ அதனால் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு டப்புன்னு ஓடி வந்துட்டோம். ஸோ இதோட டிக்கெட் ப்ரைஸு எவ்வளோ? 120 ஒருத்தருக்கு 120, 4 பேருக்கு 480, 8 பேருக்கு இல்லை அவ்வளோ கணக்கெலாம். ஸோ இங்கே ப்ரைஸ் வந்து ஒருத்தருக்கு 120. ஸோ சண்டே வரைக்கும் தான் இருக்கும். நம்ம வீடியோ போடவே அடுத்த வாரம் ஆயிடல. ஆமாம். அப்போ அவங்களுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லையா? இல்லை அவங்களுக்கு சொல்கிறது சொல்லிடலாம். பட் ஆனாலும் நாங்கள் அடுத்த வாரம் தான் வீடியோ போடுவோன்றனால எங்களுக்கு நம்பி நீங்கள் சண்டே போயிடாதீங்க. இங்கே எனக்கு போட்டிருக்காதுவும். ஆமாண்டா. ஆமாம். அப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா வராதவங்க இது எப்படி இருந்துச்சுன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துக்கிறதுக்காக இந்த வீடியோ. ஓகேவா? அவ்வளவு தான் வரப்போம். ஓகே லட்சுமோ போகலாமா? நல்ல டிக்கெட் அப்புறம் கிழிச்சு கொடுத்துட்டாங்க. போக வேண்டியதுதான். அங்கே போடுறோம். ஏய் இது டிஸ்னி வேர்ல்டு. இது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கீங்களா? அவர் வணக்கம் கொடுக்க மாட்டார். ஹாய், நைஸ் டு மீட் யூ. இது மினி மவுஸா? இல்லை இது வந்து ஜெரி. இது டாம் அண்ட் ஜெரியா? ஆமாம் ஜெரி. ஆனால் டிஸ்னியில் இருக்கு பார்த்தியா? அதான் ஹைலைட்டு. ஜெயசீலன் ப்ரோ. நிறைய இருக்கு. மினி மவுஸ் வந்து எவ்வளோ புதுசாக இருக்கு பாரு. எனக்கே பயமாக இருக்குது பக்கத்தில் போய் நிற்கிறதுக்கு. மினி மவுஸ் பாரு, பேய் படத்தில் வர மாதிரி இல்லை. அதான் சொன்னேன் அதை போய் கட்டிக்கோடா நல்லா இருப்பேன்னு சொன்னேன். கட்டிக்கோனியா? இப்போ இது மாதிரி ஒரு பொன் வேஷத்தில் இருக்கும்போது நீ கட்டி பிடிச்சா தான் உண்டு. இல்லைன்னா கடைசி வெடிக்க முடியாது. நானா அதுதான் கட்டி பிடிப்பேன். இவனுக்கு அது கூட வராது. உலகத்திலேயே முதல் தடவை டிஸ்னியில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது இருக்காரு. ப்ளீஸ் டு நாட் டச். இப்படி சொன்னாலாம் டச் பண்ணியே பார்க்கணும். அது தொட்டுனா ஷாக் அடிக்கணும். சிசு வந்துரு டக்குன்னு ஒரு லைட் அடிச்சுதான். அந்த லைட்டு இதுலேருந்து தான் வருதுன்னு பயந்துட்டேன். Later that same evening. நாங்கள் இங்கே வந்து 5:05 வந்தோம். இப்போ மணி 6 ஆக போகுது. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம சார் வந்து அது நான் மட்டும் இல்லை ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டில் தானே இருந்துச்சு மைக்கு. மைக்கை சார்ஜ் போடாமல் விட்டுட்டான். இப்போ நாங்கள் வந்து அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி பர்மிஷன் வாங்கி இப்போ ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டு திருப்பி உள்ளே போகிறோம். பாபா தப்பு என் வேலை இல்லை பாபா. பேட்டரி போடல. இப்போ விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னடா பண்ணுறது? விடுவாங்கடா. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ். உள்ள திருப்பி வந்துட்டோம். ஆமாம். இல்லை சார்ஜ் போட மாட்டோம். அவரு என்ன போயிட்டு வரீங்களா? ஓகே ஓகே. ஏய் தங்கம்டா. ஓ அது 1 இது 2 இங்கே விட்டீர்களா? அந்த செட்டப்பில் இருக்குல்ல மட்டும் ஒரிஜினலாக இருந்தது. ஒரிஜினலாக இருந்தால் அங்கே இருக்காது. இப்போ நேரத்துக்கு அது எங்கள் வீட்டில் இருந்திருக்கும். கஜேந்திரா படத்தில் வர வெப்பனா அவனுக்கு. ஏய் அது சின்னதாக இருக்கும்டா. இது பரவாயில்ல. உன் சைஸுக்கு இதுதான் கரெக்டு. ஸோ நாங்கள் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணி வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். மெயினான செக்மெண்ட் வந்துடுச்சு. மேஜர் செக்மெண்ட் அவதார் வேர்ல்ட்.
அவதார் வேர்ல்டோட என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் இப்போ நம்ம. ஹைலைட் என்னன்னா அப்படியே ஃப்ரண்ட் வாங்க இங்க பாருங்க கலர் கலராக லைட் எரியுது. டேய் தர்மா கோல்ரா டு நாட் டச். டு நாட் டச்னு சொன்னால் தான் டச்சே பண்ணுவோம். தலைவா அப்படியே அந்த வேர்ல்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கா? அவ்வளவுதான். அவன் இன்னைக்கு வேட்டை தான். இது வந்து அவதார் வேர்ல்டில் வர்ற அது மஷ்ரூம். தொட்டா இது மாரியோவில் வர்ற மஷ்ரூம். சூப்பர் மாரியோ. எல்லாம் தர்மாக்கோல் கோணி பை தான்ப்பா. ஆக்சுவலாக அவதார் பிளானத்தில் அவதாரோட மனுஷங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. கண்ணுக்கு நேரம் அடிக்கிறாங்க. ஓகே மச்சான் மச்சான் நம்பர் எல்லாம் நம்ம மச்சான் தான்டா. மச்சான் மாமா மச்சான் மாமா அக்கா பார்க்கறது எல்லாருமே நம்ம மச்சான் மாமா தான். பட் இருந்தாலும் ஓகே மாமா சொல்லு மாமா. ஓகே ஸோ இப்போ என்ன தள்ளி விட்டுறாதா சருக்கு. அந்த அவதார் வேர்ல்டு வந்துட்டோம். அங்கே பாருங்க நார்மலாகவே அவதார் தான். வேர்ல்டுக்கு வந்தாலும் அவதார் கிடையாது. ஸோ இப்போ இங்கே என்ன மாட்டோம்னா அந்த மரம் பாருங்க. அந்த மரம் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த படத்தில் ஞாபகம் இருக்கா? அந்த மரத்தில் தான் அவதாரங்களோட முன்னோர்கள். அது சாமி மரம்டா. இல்லடா அதுக்கு முன்னாடி இன்னும் ஒப்பாடி வைப்பாங்க தெரியாதா? இல்லை அதில் என்ன நடக்கும்னா அவதாரங்களோட முன்னோர்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் வந்து அவங்க மெமரியை வந்து ஸ்டோரேஜ் அங்கே ட்ராப் பண்ணி வச்சுருவாங்க. ஸ்டோரேஜ் வந்து அங்கே சேவ் பண்ணி வச்சுருவாங்க. நீ வந்து என்ன பண்ணுவோம்னா உனக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னா உன் முடியை எடுத்து அதில் கனெக்ட் பண்ணி கலர் ஸ்டோரேஜ் ஏற்றிக்கணும் உன் மண்டியில். அது மாதிரி இப்போ நமக்கு என்ன விளாண்டுருக்கோம். என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்க மோசமாடித்தனம் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம் உண்மையிலேயே அவங்க சொல்கிற கதெல்லாம் உண்மையா யாருக்கிட்ட போச்சு அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அந்த மரத்தை ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்ப்போம் வாங்க. சாமியார் சாமியார் இல்லடா அவர் டேய் இதோ பாடுறா. அது பையனா பொண்ணாடா? பொண்ணுடா. சரி அங்கே போய் பார்க்கலாம். நல்லா இருக்கு. அது என்ன பண்ற? பிடிச்சி இழுத்துட வேண்டியது தான். வேற என்ன வந்தா இது மட்டும் தான் யோசிப்பா. ஏய் தமிழ்ண்டா நம்மலாம் வந்தா இதெல்லாம் இப்படி இருந்தா இப்படி பிடிச்சி இப்படி இழுக்கணும், இதை பிடிச்சி இப்படி அறுக்கணும். இதுதான் தமிழ் பண்பாடு. இது மலைப்பாம்பு மச்சான். மலைப்பாம்பு. சரி விடு வாப்போம். ஒரு விதத்துல இவங்க நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. இதை வந்து நல்லா இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் I don't give a shit மச்சான். ப்ளீஸ் டோன்ட் கிவ் மச்சான். என்னடா வலிக்குது? பார்த்து போடா. ஏய் பார்த்து 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 அவதார் வலிக்கு விழுந்துடாது. பார்த்தியா கேர்ள்ஸ் வந்தால் பார்க்குது, பாய்ஸ் வந்தால் அந்த பக்கம் போகுது. அவதாரில் ஒரு பொம்பளை குட்டி இருந்தால் கூட நம்மக்கிட்ட வர மாட்டேங்குது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஒரு ஃபைட். ஏய் யாரியா நீ? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அடங்க அப்போ உங்கள் பேர் எங்க சொல்லுங்க. அவதாருன்னு எங்களுக்கு தெரியும். அவதாரில் உங்கள் கேரக்டர் என்ன? உங்களுக்கு தெரியவா தெரியுதா? ஏய் நம்ம ஊர் தான். பரவாயில்ல தமிழ் பேசுகிற அவதார் இவரு. அவதார் மீஷோ. ஓகே. சரி உங்கள் பேர் என்ன? நீங்கள் ஜேக். ஜேக். அவரு ஜாக். நமக்கு தெரியலன்றதுக்காக இஷ்டத்துக்கு சொல்றோம். அங்க இருக்காங்க. அது டைட்டானிக்ல வர்ற அதுதான் மல்டிவர்ஸ். அதுதான் மல்டிவர்ஸ் அப்படிதான் இருக்கும். இப்போ அந்த டிஸ்னி இதுல பேட்மேன் இருந்தார்ல அது மாதிரி இங்க வந்து ஜோக்கு அக்வாமேன் வேற பார்த்து உங்க வெப்பன்ல நீங்களே போட்டுக்கிட்டீங்க. இல்ல உங்களை போல தான் பாக்குறேன். பக்கத்துல வெயிட்டா இருக்காது. தெரியும்ல மனுஷங்க மிஷின் கன் தான். யாரும் தெரியல. பேனர். பேனரா? ஆமா நம்ம அல்கு. இவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. இல்ல ஆக்சுவலி எங்க டீமோட ஹல்க் இவர் தான். நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு தெரியல. ஆமா ஒரு ஹல்கு ஒரு கொஞ்சம் அல்கு அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அந்த கத்தி என்னடா ரைமிங்கா கலாய்க்கிறாங்க. நம்ம ஊர் அவதாஸ் இருந்தா இப்படிதான் இருக்கும். பாத்துக்கோங்க. நல்லா இருக்கு. அதை கொஞ்சம் கொடுங்க. ஓவரா பண்றேன். நாங்க மனுஷங்க அப்படி அடிச்சுப்போம். நீங்க அவதாஸ் அடிச்சு கூட நீங்க ஒன்னா ஒற்றுமையா இருக்கணும். ஓகேவா? ஆனா மனுஷன் அடிக்கலாம் சொல்லிட்டு மனுஷங்களை அடிக்கலாம்னா ஆனால் நாங்களும் மனுஷன் கிடையாது. இவங்கள சேனலில் சேர்த்துக்கலாம்டா. நல்லா போயிடும்டா சேனலு. நம்ம தான் தம்பியாக பேசிகிட்டு இருக்கோம். அவங்க ஏதோ பாயிண்ட் ஃபிளப் என்ன ப்ரோ அனுப்பிச்சிட போறாங்க. பரவாயில்ல எங்கள் சேனல் தானே. நீங்கள் எங்களை அனுப்பாமல் இருந்தால் போதும். சேனல் பேர் சொல்லுங்க. சேனல் பேர் கிராண்ட் லைன் ரொம்ப பெருசா இருக்கு. ஜாலி டே விளாக்ஸ்னு சொல்லுங்கள். ஷோ பேர் ஜாலி டே விளாக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அப்படியே ஒரு சர்ப்ரைஸ் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க.
கட் பண்ண பார்த்தேன். அப்பா அம்மா இல்லைன்னா இப்படிதான் அர்த்த அடிச்சிட்டு இருப்பீங்களா? அப்பா அம்மா அவதார் இன்னும் அவதார் சமையல் கற்றுக்கிட்டு வேற வெப்பன் என்னைய நோக்கியே இப்படி இருக்கு. ஒன்று மேலே போது இல்லை கீழே போகுது. தெரியாது. ஆலமரத்தடியிலே அவதார் குட்டி மடியிலே. இது நல்லா இருக்கு. இது எங்க வேர்ல்டு. வர ஆன்டிஸ்லாம் ரொம்ப ஓல்டு. ஐயோ நீங்க ரொம்ப வயசுக்கு தகுந்த பேச மாட்டீங்க. அவதார் குட்டி மாதிரி பேசு. நீங்க கொடுத்த சரி, 120 ரூபாய்க்கு 1200 ரூபா கொடுங்க, அதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இன்னும் பயங்கரமான பட்ஜெட். நிலைமையில இருந்து நாங்கள் இங்கே வர போகிறோம். வேற எங்கன்னா நல்ல இடமா போய் மாஸ்டர் பார்த்துருந்தீங்க. மாஸ்டர் பயங்கரமா சுத்துவாரு கம்பு. நீங்க சுத்தி காட்டுங்க. எப்பயாச்சும் உடச்சிங்கன்னா அப்புறம் இந்த வேலையும் போயிடும். அதாவது யார் மேலேயும் பற்றக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோடயே சுற்றுறாரு. ஓகே போயிட்டான். இப்போ அவளுடைய சிஷ்யன் தான் நான். இப்போ நான் பண்ணுவேன். ஏய் இப்போ அவதாரு சரியில்லை விட்டா உள்ள போயிருக்குமா? சொல்லிட்டு இருப்பான். வட நீ இருடி. படத்துல இருக்க அவதாரே பரவாயில்ல போல, இவனுங்க ரொம்ப ஓவரா இருக்கு. உண்மையிலேயே அடிக்கிறான் ஒருத்தன். குத்தி இருப்பான், கொலையே பண்ணிருப்பான். இதுதான் அந்த சோல் 3-ஆ? சோல் 3 நீ அப்ப சொன்னீங்க இது வந்து சாமி மரம் தான். அதுதான். ஆமாம், சாமி படம் தான். நீங்கள் இப்போ கூட அந்த படத்தில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கோயில் வாசலில் அந்த சாமி வந்து ஆடுவாங்கல்ல, ஒன்றா போய் உட்காந்துட்டு அதே மாதிரி உட்காந்துட்டு ஒரு டான்ஸை போடுவாங்க. ஆமாண்டா. இந்த மரத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா நல்ல சரி ஒரே நிமிஷம் அசையாமல் அப்படின்னு இல்லை. அசையாமல் நின்றுடா அப்படியே. ஏன் என்ன ப்ரோ சொருவேன்னு பார்த்தா நீ இப்படி பண்ணுற? சரி ஒரு கானா சாங் பாருங்களேன். அது எதுக்கு? ஒரு கானா சாங். கூட்டம் போய் இந்த கானா சாங் போதுமா? கண்ணே காரணம் ஒன்று காலையில் பாரு அடிச்சதான் வாங்க இந்த கொடுத்து அவதார் வேற கொடுக்குறாங்களா? பீடி இருந்தால் கொடுத்துட்டு போங்க. கொடுத்துட்டு வா. எங்க அத்தார் உலகத்துல இல்லை, இந்த மாதிரி மனுஷரை வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. எல்லாம் மனுஷன் தான் அவனை வெட்டி துண்டா போட சரி. இப்படி மூஞ்சை கழுவிட்டு வாங்க, உங்களை வெட்டி துண்டா போடுறேன். தெரியாதுல்ல பேசு எப்படி நாங்க மாட்டி போயா? அதான் இந்த மூஞ்சி தான் சார் அக்யூஸ்டா இருக்கு. அக்யூஸ்டா இருக்கு. இந்த ரெண்டு மூஞ்சும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. உங்க பேரு? உண்மையான பேர் சொல்லி அவதாராவே வாழுவியா? ஆகாஷ். அவரு பேரு? அவன் பேரு ராகேஷ். இவரு பேர் ஆக்குவான், அவரு பேர் ராக்குவான். ஆகாஷ் ராகேஷ். என் பேரு கிருஷ்ணா. வேணாம். கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கு. உங்க ரெண்டு பேரை தவிர வேற யாரும் இல்லை. அவன் ப்ரோ எங்களை எடுக்கிறியா அவங்கள எடுக்கிறியா? அவங்க அப்போ எங்களை எடுக்க வரல நீ. சரி ஓகே ரைட். சரி எவ்வளோ ப்ரோ வாங்குறா ஒரு ஃபோட்டோக்கு? நாங்கள் எதுவும் அவர் 10 ரூபா வாங்க போகிறேன்னாரு ஃபோட்டோக்கு. பார்ட் டைம்ல பிச்சை எடுத்துக்கிறேன். நான் நினச்சி இவங்க வெளியில் அந்த அனுமான் வேஷம் ராமர் வேஷம்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னு தப்பா எனக்கு தெரியும். உங்ககிட்ட தான் வந்து கேட்பாங்க எல்லாரும். எங்கே போனாலும் உன்னை மட்டும் எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்க? அதான் இடிச்சவன் மாதிரி இருக்கவே இவனை கொட்டா அவன் நோ சொல்ல மாட்டான்னு இவனையும் எடுக்க சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சு நம்ம இங்கேயே இருந்தால் இவன் நிலமை தான் நமக்கும் போயிடலாம். ஒருத்தன் வந்து வ்ளாக் எடுக்கலான்னு கூப்பிட்டு வந்து இப்போ எல்லாருக்கும் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துனுக்குறான். வர சொல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் வருவான்னு நினைக்கிறேன். இதோ வந்துட்டான். அப்படியே போயிடல. எங்களுக்கு ஒரு 2 ஃபோட்டோ எடுத்து கொடுங்களேன். ஏன்னா போற வர எல்லாரும் என்னையே ஃபோட்டோ எடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்? இங்கே அவன் சொன்ன மாதிரி ஒரு கவுண்டர் போட்டு 10 ரூபா ஒரு ஃபோட்டோ. நூடுல்ஸ் மாதிரி தொங்கினே இருக்கு. நூடுல்ஸ் மாதிரி தொங்குதா? அந்த வீடியோ எடுக்கிறதே இல்லை. அதாவது அவனோட வேலையில் கரெக்டாக இருக்கான். திரும்பிட்டான்டா அவன். ஒரு செகண்டில் அந்த பக்கம் போயிட்டான்டா. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் நம்ம இருக்கமோ இல்லையோ மாண்டாஜ் நிறையா இருக்கும். 2 hours later. ஒன்றும் இல்லை, தெரியாதமா இந்த உலகத்தில் வந்து மாட்டிக்கினேன். எப்படி எஸ்கேப் ஆகி சென்னை போகணுங்க ஐடியா சொல்ல முடியுமா? அந்த பக்கம் வழி இருக்கு. அந்த பக்கம் போனால் போதுமா? ஆமாம், அப்படியே சென்னை போயிடலாம். போயிடலாம். ஓகே. கண்டென்ட்
கிரியேட் பண்ணலாம்னு ஆசை ஒரே செய்யலாம் இங்கே பாடுறா தலைவா இது உங்கள் ஒரிஜினல் கார் தானே அவருக்கே அது இல்லை தலைவா அதுக்கே டேபிள் ஃபேன் மாதிரி பொருளே நாங்கள் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணுறோம் நினைக்கிறேன் அவதார் சார் நாங்கள் மூவ் பண்ணுறோம். மேலே இருந்தானா கண்டிப்பாக அவங்களே துரத்தி விட்டுருவானுங்க நம்மளே கிளம்பிடலாம். ரெண்டு